Behind with viewers என்னுடைய வணக்கம். நான் நீலிமா. நான் உங்க ரோபோ சங்கர். ஓ, நீங்க தான் ரோபோ சங்கர். Good to meet you sir. சார் சூப்பர் சார், கலக்குறீங்க சார் நீங்க. Thank you. நாங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே இங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரோபோ சார் தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் பேஷண்டான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. Thank you for that. Thank you. நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லா வந்து மேடம் சொல்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா தேவைப்படுது. அது எங்களை மாதிரியான ஒரு நோன் ஃபேஸை சொல்லும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்க ரெண்டு பேருமே அவங்க இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஹியர், இந்தியா அளவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு அளவில் கேன்சர் அவேர்னஸ் வந்து எல்லாருமே கிரியேட் ஆகணும். அது வந்து மிக விரைவில் கேன்சரே இல்லை, எப்படி போலியோ இல்லைன்னு சொல்றோமோ அது மாதிரி கேன்சரே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மிக விரைவில் வரணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிஹைண்ட் வுட் ஃபார் டேக்கிங் திஸ். தேங்க்யூ. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிறேங்க. அது பண்ணீங்கன்னா அது வரும். எதுக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வாட்டுக்கு பேசாமல் போயிடும். இது வந்துருச்சுன்றக்காக இது பண்ணாதீங்க, அப்புறம் அது வந்துருச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, தேங்க்யூ. அதுல முக்கியமாக என்னன்னா நம்ம சென்னை தான் லீடிங்ல இருக்குன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வேணும். தேங்க்யூ. 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 வணக்கம், என் பெயர் டாக்டர் சுமனா பிரேம்குமார், கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர், குளோபல் கேன்சர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். கேன்சர் அப்படின்னு சொன்னாலே பாதி பேருக்கு நிறைய பயம் இருக்கு. பாதி பேர் இல்லை, எல்லாருக்குமே பயம் தான் இருக்கு. இதை பற்றி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவேர்னஸ்னா இது என்னென்ன, கேன்சர்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இதில் வந்து சென்னை டர்ன்ஸ் பிங்க்கும் குளோபல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. இந்த 2 குரூப்புகளும் இணைஞ்சு நாங்கள் இப்போ இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேன்சர்னா என்ன, கேன்சருக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, இது வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்ன அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இதனால மக்களுக்கு கேன்சரை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும் பொழுது அதை பத்தி பயம் போகும், விலகும். அண்ட் வைத்திய முறைகள் இருக்கு, கேன்சருக்கு பின்னும் வாழ்க்கை இருக்குங்கிறது காண்பிக்கிறதுக்காகத்தான் வந்த நிறைய பேர்களை வந்து நாங்க பேச வச்சிருக்கோம். இந்த குளோபல் கேன்சர் சப்போர்ட் பேஷண்ட் சப்போர்ட் குரூப்பும் சென்னை பிங்க்கும் சேர்ந்து மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு வேண்டி நாங்க பாடுபடுறோம். இந்த மார்பக புற்றுநோய் வராம தடுக்கணும், இனிமேலும் இருக்கக்கூடாது, இந்த புற்றுநோய் அப்படிங்கிற வார்த்தையை அகற்றி எல்லாரும் நோய் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்ச்சி முகாம், இந்த விழிப்புணர்ச்சி குழுமம் இதெல்லாம் நாங்க நடத்திட்டு வரோம். இது ஒரு ஜெனரலான ஒரு காலேஜ் ஈவெண்டா இருந்திருந்தா நான் வந்து அவேர்னஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். whereas this particular gathering is in a hospital in front of doctors and in front of patients who know much about this particular disease, so I don't have to address more about the awareness. I would like to wish all the patients a speedy recovery and all the doctors for doing a great job here. Cancer is one particular disease where சும்மா போயிட்டு எழுதி கொடுத்துட்டு ஓகே கிளம்புமா நம்ம சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. There is a lot of research which has to be done. There are a lot of cares which has to be taken, and
எவ்ரி மைன்யூட் திங் இஸ் அ பாயிண்ட். அவங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எவ்ரி செல் கவுண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் டு த பேஷண்ட், ஈவன் டு த டாக்டர். ஸோ மிக விரைவில் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து அதுலேருந்து ரொம்ப ஸ்பீடியாக ரெக்கவர் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தெர் இஸ் ஒன் சேட் திங், நான் வர்ற வழியில் தான் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். பிகாஸ் 2013 பொறுத்த வரைக்கும் சென்னை இஸ் லீடிங் இன் பிரெஸ்ட் கேன்சர். நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா சென்னை இஸ் லீடிங் நவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிஜமாவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளாக இஃப் யூ see the graph, it's been some other state. But this time it's been Chennai, which means நம்மளுடைய personal health care is not up to the mark. அதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. And especially to whoever, all the youngsters who is concentrating more on the junk food, who depends more on KFC and burgers, maybe it's time to take a oath நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாம் லைட்டாக அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொள்ளு தோசை, ராகி மாவு இட்லி அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆனோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இன் ஃபியூச்சர் எனக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரோட வீட்டு மொட்டை மாடியில தான் நம்ம வந்து கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். அரிசி ஒரு கார்னர்ல, தக்காளி ஒரு கார்னர்ல அப்படின்னு தான் நம்ம வந்து விவசாயம் அவங்கவுங்க வீட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் வி ஆர் ரீச்சிங். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இட் இஸ் another sad thing. Maybe I take this evening as an opportunity to discuss or to share my views and opinions on this regard. I wish all the very best to the newly born GCI, which is not even a year-old baby. It's a new baby, so I wish it all the very best. I thank Chennai Turns Pink for giving me such a beautiful opportunity to stand in front of you all and discuss my personal opinions. Thanks for listening and have a great evening. Thank you so much. இது வந்துருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்துருச்சுன்னா அது போயிடும். அது எதுக்கு வந்துச்சு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா போதும். அது எதுக்கு வருது, அது வந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரி நடந்துக்குங்க, இது மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி இருந்துட்டிங்கன்னா அது வராது. அதனால் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய் வரலைங்க சார். நீங்கன்னா எல்லாரும் எனக்கு உதவி பண்ணாங்க சார். சரவண சார், பெரியசன் சார், சேகர் சார், சரியு சார், சிஸ்டர்லேருந்து எனக்கு தாய்மாரி எல்லாம் செஞ்சு எனக்கு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். என் பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான். எனக்கு என் பொண்ணுக்கு 11 வயசு, என் பையன் 8 வயசு பையன் சார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்து இஎஸ்சி மூலிமா வந்து நான் மருத்துவம் பார்த்தேன். இன்றைக்கி என் குடும்பம் எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்கள், இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்தின் அவங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டு எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். எல்லா டாக்டர்ஸ் வந்து என்னை வைத்தியம் பண்ணி மனுஷனாக ஆக்கிக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, நல்லா வந்து கவனிப்பு எல்லாமே வந்து 4 மாதம் நான் இங்கே தங்கியிருந்து எல்லாம் செஞ்சுட்டு போய் நல்லா இருக்கிறேன். 28 மாதம் ஆச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருக்கிறேன். இதெல்லாம் டாக்டர்ஸுக்கு கடவுள் மாதிரி எனக்கு. எல்லா டாக்டரும் நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே 2 பேர் பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பேசுறது ஆரம்பிக்கிறதுனே தெரியல. This is a first extempore speech that I'm coming up with after like about a decade and a half maybe. Yeah, I'm a breast cancer survivor, if you would like to call it that way. Other than that, I have a lot of other things to do in life. So I just wanted to put this part of it aside, or rather deal with it and get ahead with life. And one thing that I'm very happy about is coming back here. You know, inge vandu enakku this never gave me a hospital feeling. The hospitality was so good that everybody was like my kith and kin, you know. Like the other day when I just walked in to wish them happy Diwali, it was like as if wishing my own family members, be it Tamil Selvi, Maheshwari, Samira, and you know, everybody there was like, the minute I see them, there is only a smile, you know. That smile itself brightens our day up. And we have heard of family doctors, and I come a family of cancer patients, like you know, we can call it, we have been dealing with cancer in various forms and in various ages and to various people for that matter. But when it occurs to us, the only thing is we normally think that it won't come to us, you know, like even the rest of the family members
survive or fight for it, the only thought that comes to us is it might not come to us. It won't affect me for that matter. But when it happened, it was only a matter of 2 days that it took for me to come to terms with it. அதுக்கப்புறம்லாம் வந்து it was only a marathon, like I decided to fight, I decided to stay brave, I decided to be cheerful more than anything else. And all this came from the support of the doctors that I've been to and, the hospital that I chose. Because had it been like a doctor who says, oh my God, வெளில போய் சாப்பிட்டியா, யாரை கேட்டு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், my entire attitude for the whole thing would have changed, And I'm very happy that I'm standing in front of you to talk, and I hope that I'm sure that in the 10 years from now, when we are celebrating the 10th year of our cancer awareness program, I'm sure to be here and talking to you that I'm a 10-year survivor. Now I'm just 1 year old. Thank you so much. And I would also like to thank our consultants, Dr. Ranjan, Dr. Sumana, Dr. Saran Pereswamy, for participating and giving direction to the program. I would also like to express our sincere gratitude for the wonderful comedy show by Mr. Robo Shankar, and also Ms. Neelima for gracing this occasion and making it wonderful. I would also like to thank the patients who have come and gave the message of how they won over this dreadful disease and how they are now going on with their life with full force. I would also like to thank our chairman for giving his thought on how we should go about with our programs and giving his support in organizing such wonderful programs. I thank all of you for making it a grand success, and we'll be looking forward to meet you all in more occasions. Thank you.